இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகுதுண்ணா. அந்த டைம் ஹுவாவே எல்லாம் பீக்ல இருந்தது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஹுவாயி, ரெட்மி, சாம்சங்கு நிறைய மாடலில் இந்த ஐசி வந்து யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், ரெட்மி 6Aன்னு போட்டுருந்தா இருக்கு இல்லையா, MT6371P வந்து இவ்வளோ மாடலுக்கு யூஸ் ஆகிருக்கு. ஓகே, எம்ஐ ப்ளே, ரியல்மி 3.1 ப்ளஸ், ரெனோ 2F, ஹானர் 8A, Y6, ஓகே, லெனோ A6, K12 ப்ளஸ், K9, அப்புறம் நார்சர் 50, ஹானர் ப்ளே, இவ்வளோ மாடலுக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஐசி பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஐசி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, சார்ஜிங் ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணுது. ஓகே, சார்ஜிங்னா என்னது, நம்ம சார்ஜரில் கொடுக்கக்கூடிய 5 வோல்ட்டை பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே தகுந்தாப்புல 4.2 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜிங் செக்ஷன் யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் விபிஹெச் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம விபேட் பழைய மாடல் அப்புறம் என்ன ஆகும், டேரெக்டாக விபேட் லைனு பவர் ஏசியோட கனெக்ட் ஆகும். பவர் ஏசிலேருந்து ஐசி மற்ற வோல்டேஜ்லாம் செகண்டரி வோல்டேஜ்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் என்னென்னா, சார்ஜிங் ஏசி போய் சார்ஜிங் ஏசி தான் என்ன பண்ணுது, விபிஹெச் வோல்டேஜ்னு ஒரு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி மற்ற பவர் ஏசி, கிராஃபிக்ஸ் ஏசி, மற்ற ஐசிக்கு கொடுக்குது. ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு. ஓகே, அந்த வேலையை வந்து இந்த ஐசி தான் பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ் வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்கு, எல்சிடியோட கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து என்ன பண்ணுது, தயாரித்து கொடுக்குது. ஓகே, அந்த +5 வோல்ட்டு -5 வோல்ட்டு இதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு எல்சிடி, அதாவது டிஸ்பிளேயோட பேக்லைட்டுக்கு டிரைவர் ஐசியாகவும் இதுதான் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வரக்கூடிய ஃப்ளாஷ் லைட் இருக்கு இல்லையா, ஹலோ, நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் 2 பேரும் மைக்கையும் மியூட் பண்ணி வச்சுக்கிறவா, ரொம்ப எரிச்சலாக இருக்கு. சரிங்க சார். ஓகே ஓகே, 2 பேரும் மைக்கை மியூட் பண்ணதுக்கப்புறம் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. சரி, ஓகே. ஸோ அதில் இப்போ நம்ம கடைசி அவங்களுக்கு என்ன சொல்ல மறந்துட்டேன், கிராஃபிக்ஸ் பார்த்தாச்சு. கிராஃபிக்ஸ் இப்போ இந்த கிராஃபிக்ஸ் வோல்டேஜ் வந்து இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் சார்ஜிங்கு, விபிஹெச் டிஸ்ட்ரிபியூஷனு, பேக்லைட் டிரைவர் ஐசியாகவும் இதுதான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட், நம்ம ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ளாஷ் லைட்டு, அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் சொல்லணும்னு இண்டிகேஷன் வந்து ஒயிட் லைட்டில் காட்டுது. அப்புறம் லோ பேட்டரினா வந்து உங்களுக்கு வந்து ரெட் லைட்டில் காட்டுது. ஸோ இதுக்குள்ளே சப்ளை வோல்டேஜ் அப்புறம் யார் கொடுக்குறா அப்படின்னா இந்த ஐசி தான் வந்து கொடுக்குது. ஓகேயா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷன் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ அந்த ரைட் பண்ணி வந்து நடத்தினா புரிய மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொன்னாப்புல. ஸோ அவருக்காக உட்காந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நடத்தினா அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, சார்ஜிங் செக்ஷன் அண்ட் மேலே என்ன போட்டுருக்குறேன்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். சரியா, அது ரெண்டும் வேறு இது. ஸோ ஒரு சில ஐசியாக வந்து என்னது, சார்ஜிங் ப்ளஸ் ஃபியூயல் கேஜ் ரெண்டுமே வந்து ஒரே ஏசியாக பண்ணோம். ஒரு சில ஏசியில் வந்து என்னது, ஃபியூயல் கேஜ் செக்ஷன் தனியாக இருக்கும், சார்ஜிங் ஏசி தனியாக இருக்கும், சார்ஜிங் செக்ஷன் தனியாக இருக்கும். இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷன்னா சார்ஜிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுக்குற 5 வோல்ட்டை 4.1 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷன் என்னது அப்படின்னா, நம்ம பேட்டரி பெர்சன்டேஜை ரீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம சார்ஜர் சொருனவுடனே இண்டிகேஷன் மேலே வருது இல்லையா, இந்த இண்டிகேஷன் வர்றது, அதுக்கப்புறம் பேட்டரி பெர்சன்டேஜை ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து என்னென்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன் வந்து பண்ணுது. ஸோ இந்த ஐசி வந்து ஃபியூயல் கேஜ் செக்ஷனுக்கு சேர்த்து பண்ணுதா அப்படின்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன் இது சேர்த்து பண்ணல. ஃபியூயல் கேஜ் செக்ஷனுக்கு பவர் ஏசியோட இது கம்பைன் பண்ணி தான் அந்த ஃபியூயல் கேஜ் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ அதை நம்ம போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, பிபஸ் 5 வோல்ட்டு இன்புட் ஆகுது. பிபஸ் ஆல்ரெடி நம்ம சிசி மூலமாக அப்புறம் எங்கே போவோம், நேராக ஓயூபிஐசி போவோம். நான் ஓயூபிஐசியில் ட்ராப் பண்ணல, இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓயூபிஐசி போயிட்டு ஓயூபிஐசியோட அவுட் வந்து டைரெக்டாக எங்கே போகுது, இந்த
ஐசிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகே, இது என்ட்ரான உடனே நெக்ஸ்ட் வந்து இது உடனே ப்ரொடியூஸ் ஆன வோல்டேஜ், இதுக்கு அடுத்து வந்து இது என்ட்ரான உடனே ரெண்டாவது ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் வந்து என்னன்னா பிஎம்ஐடின்னு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த பிஎம்ஐடியில் எவ்வளோ வோல்ட் வரும், இங்கே எவ்வளோ 5 வோல்ட் கொடுக்குறோம்னா இங்கே 5 வோல்ட் அப்படியே வந்துடும். இங்கே 5.2னா இங்கே 5.2 வோல்ட் அப்படி இந்த பிஎம்ஐடி உள்ள கெப்பாசிட்டியில் நம்ம செக் பண்ணோம்னா வரும். ஸோ இதில் பிஎம்ஐடியில் நமக்கு 5 வோல்ட் நம்ம செக் பண்ணும்போது கிடைச்சிட்டனாலே என்ன அர்த்தம், இந்த விபஸோட 5 வோல்ட் உள்ள இந்த சார்ஜிங் ஐசியோட பாலில் என்ட்ரு ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை 5 வோல்ட் இங்கே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் வாட்டர் லாக்கில் இந்த பால் டேமேஜ் ஆகிருக்கலாம், ஐசியோட இந்த பால் டேமேஜ் ஆனதுனால இந்த 5 வோல்ட் உள்ள என்ட்ரு ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஸோ இந்த 5 வோல்ட் இங்கே கிடைச்சிட்டனாலே இந்த விபஸ் வந்து இங்கே உள்ள என்ட்ரு ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 5 வோல்ட் வேறு எங்கேயா போகுதா அப்படின்னு கேட்டால் வேறு எங்கேயுமே போகல, இதோட என்ட்ரு 5 வோல்ட் நீங்கள் வெளியில் ஒரு கெப்பாசிட்டி போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 5 வோல்ட் கிடைச்சிருச்சுனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே விபஸ் என்ட்ரு ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் மூணாவது வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா விபிஹெச் லைனு ப்ரொடியூஸ் ஆகுது. விபிஹெச் லைன் எவ்வளோ இருக்கும், 3.1 to 4.2 வோல்ட் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பேட்டரி சொல்லணும்னா பேட்டரியில் உள்ள வோல்டேஜ் அப்படியே காட்டும். பேட்டரி இல்லாமல் நம்ம நார்மலாக சிசி அதாவது சார்ஜிங் கேபிள் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3.1லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் இருக்கலாம், எவ்வளோ நாளும் இருக்கலாம். இது இந்த இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் வந்து அது இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு காயில் போட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த விபிஹெச் நம்ம செக் பண்ணோம்னா இந்த காயிலில் செக் பண்ணலாம், இல்லைனா இந்த கெப்பாசிட்டியில் கூட நம்ம வச்சு விபிஹெச் லைன் செக் பண்ணலாம். இந்த விபிஹெச் லைனு அடுத்து நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஏசிக்கு போர்டில் தேவையோ அந்த ஏரியாவுக்கு அப்புறம் அந்த விபிஹெச் லைன் போகும். இந்த விபிஹெச் லைனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த விபிஹெச் லைன்லேருந்து ஃபீட்பேக் வந்து ஒரு சிஸ்டம் சிஸ்டம்னு போட்டு மறுபடி உள்ள இந்த ஐசிக்கே என்ட்ரு ஆகும். ஓகே, இது வந்து எல்லா ஐசிலையும் இதே செட்டப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே இதில் விபிஹெச் லைனில் எவ்வளோ வோல்ட் இருக்கோ அதே தான் இந்த சிஸ்டம் லைன்லையும் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பூட் கெப்பாசிட்டர், அதாவது பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பூட் கெப்பாசிட்டர் வந்து ஒன் சைடு வந்து விபிஹெச் லைனோ கனெக்ட் ஆகிருக்கும், அதர் சைடு வந்து இந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு நீங்கள் செக் பண்ணி இந்த கெப்பாசிட்டியில் இந்த சைடு செக் பண்ணிங்கன்னா விபிஹெச் வோல்டேஜ் கிடைக்கும், இந்த சைடு வச்சு செக் பண்ணிங்கன்னா 8 வோல்ட் கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய லைனு போகும் இல்லையா, ரீசார்ஜ் அவுட்னு ஒரு லைன் போகும், ப்ரீபேட் லைனில் போகணும். அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டி இருந்தால் தான் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டி இல்லை சப்போஸ் ஃபிசிக்கலாக ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் நீங்கள் சொருனோடனே ஸ்மார்ட் சார்ஜரில் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 0.1 இல்லை 0.2 ஆம்ஸ் தான் எடுக்கும். அதுவுமே எடுத்து உடனே ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே கட் ஆயிரும். ஓகே, சார்ஜ் ஏறாது. இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டி உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா இல்லை வாட்டர் லாக்குனால ஏதாவது ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னாகும், உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. ஓகே, இதை இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டிங்கிறது முக்கியமான கெப்பாசிட்டி. இது நீங்கள் எந்த சார்ஜிங் ஏசியில் எடுத்தாலும் இந்த பிடிஎஸ்டி கெப்பாசிட்டி கிடைக்கும். சரிதா? அதனால் இதை பற்றி இதோட ஃபங்க்ஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டுனா இல்லை ஏதாவது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் ஏறாது, செட்டு ஃபேக் சார்ஜிங் போயிடும். ஃபேக் சார்ஜிங்னு கூட சொல்ல முடியாது. ஃபேக் சார்ஜிங்னாவது வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சார்ஜ் சிம்பிள் காட்டும், உங்களுக்கு சார்ஜ் 0.6 ஆம்ஸை விட்டு கூடாது. ஆனால் இது வந்து ஃபேக் சார்ஜிங்னு சொல்ல முடியாது. சார்ஜ் இது வந்து நாட் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டுக்கு போயிடும். அதாவது சார்ஜ் நீங்கள் குத்தின உடனே 0.1 இல்லை 0.2 ஆம்ஸ் தான் எடுக்கும் ஸ்மார்ட் சார்ஜரில், எடுத்துகிட்டு உடனே ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கட் ஆயிடும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து விபேட் லைன். ஓகே, இது வந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய லைனு. என்னது 4 வோல்ட் டு 4.2 வோல்ட்டு இது அவுட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய லைனு. அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கரண்ட் சென்சர் சிஸ்டம் மூலமாக வந்து இதில் போகிற மாதிரி காட்டியிருக்கிறேன். ஒரு சிலது இந்த விபேட் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சிலது இந்த கரண்ட் சென்சர் சிஸ்டம் வந்து இந்த நெகட்டிவ் லைனில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எதுலனாலும் ரெண்டில் எங்கேனாலும் கனெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, இதில் எதுலனாலும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணுறோம் சிசிக்கு, அதாவது நம்ம சார்ஜர் கேபிளை கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து இதில் பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி இல்லாமல் கூட வந்து இதில் உங்களுக்கு ப்ளஸ் லைனில் வோல்ட் வரும். எவ்வளோ வரும், 4.2 வோல்ட்டு வரும். வேரியேஷன் இல்லாமல் ஸ்டேபிளாக வரும். ஸோ ஸ்டேபிளாக இதில் 4.2 வோல்ட் வருது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த ஐசி ஓகேன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் வோல்ட் வரலை, அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 4.2 வோல்ட் வரும்.
ஓகே, ஒரு சில ஐசியில் எப்படி இருக்கும், 4.2 வோல்ட் வந்து ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும், ஒரு சில ஐசியில் வரவே வராது. பேட்டரி கனெக்ட் பண்ண தான் வந்து என்னது இந்த ஐசியை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வோல்டேஜை. ஆனால் இந்த ஐசியை பொறுத்தளவு நீங்கள் கேபிளை மட்டும் இன்சர்ட் பண்ணாலே வந்து எவ்வளோ ஆகும், இந்த சார்ஜிங் வோல்ட் அவுட்புட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணாலே இந்த ஐசி ஓகேயா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இது வந்து இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா சார்ஜிங்கோட செக்ஷன். சார்ஜிங்கில் என்னெல்லாம் இருக்குது, விபஸ் இன்புட் ஆகுது, ரெண்டாவது பிஎம்ஐடியில் 5 வோல்ட் வருது, அடுத்து விபிஹெச் லைன் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்புறம் பிடிஎஸ்டி கெப்பாசிட்டியில் 8 வோல்ட், இந்த சைடு 8 வோல்ட், இந்த சைடு 3 விபிஹெச் லைன் வருது, அப்புறம் இது விசிஎஸ் லைனு, அதுக்கப்புறம் சார்ஜிங் அவுட் லைனில் 4.2 வோல்ட் அவுட் ஆகி கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர் மூலமாக பேட்டரியை போய் ரீச் ஆகுது. ஓகே, இது வந்து சார்ஜிங் செக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன். ஃபியூயல் கேஜ் செக்ஷன் என்னது, நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனே என்னது சிம்பிள் வரணும், அதுக்கப்புறம் பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு ரீட் பண்ணுறது வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன். ஓகே, இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷனில் என்னென்ன லைன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதில் ப்ராப்ளமான என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபியூயல் செக்ஷனை வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா இந்த MT6357 CRV ஐசிங்கிறது தான். இதுதான் இந்த மேக்ஸிமம் இந்த சார்ஜிங் ஐசியோட காம்பினேஷன் பவர் ஐசி வந்து இந்த ஐசி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஐசி தான் வந்து இந்த ஃபியூயல் செக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டரோட அந்த எண்டு ப்ளஸ் இந்த எண்டு, இந்த ரெண்டு எண்டும் டைரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த பவர் ஐசியோட இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து என்னென்னா இது எப்படி இந்த ஃபியூயல் கேஜ் வந்து இந்த பெர்சன்டேஜ் ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கரண்ட் அதாவது வோல்டேஜ் 4.2 வோல்ட் இதில் வந்து பாஸ் ஆகும்போது பேட்டரியில் வேறு வோல்டேஜ் இருக்கும், இந்த சைடு வேறு வோல்டேஜ் 4.2 வோல்ட் இருக்கனால இதுக்கு ரெண்டுக்கும் இந்த கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டருக்கு இடையில வந்து என்னன்னா ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப்பை வந்து இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஐசி அது மூலமாக வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத இது ஒரு கால்குலேட் பண்ணி சிபியூக்கு வந்து இது வந்து கன்வே பண்ணுது. ஓகே, அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டரி பெர்சன்டேஜை ரீட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ எல்லா கரண்ட் சென்சர் எல்லா ஃபியூயல் கேஜ் செக்ஷன்லையும் இந்த கரண்ட் சென்சர் சிஸ்டம் மூலமாக தான் வந்து என்ன ஆகுது அந்த வோல்டேஜ் கால்குலேஷன், அதாவது அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் நடக்குது. ஸோ அந்த எண்ட்லேயும் சிஎஸ் பாசிட்டிவ் சிஎஸ் நெகட்டிவ்ங்கிறது என்னதுன்னா கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ் அண்டு கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ். ஓகே, இந்த ரெண்டு லைனும் ரொம்ப முக்கியமான லைன். இது வந்து நம்ம ஐசியோட பால் வரைக்கும் போய் எண்ட் ஆகணும். எண்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகே, இல்லைன்னா இடக்க மடக்கா ஒர்க் ஆகும், உங்களுக்கு பெர்சன்டேஜ் மாறி மாறி காட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷன் அதனால தான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விபஸ்லேருந்து டைரெக்டாக ஒரு லைன் வந்து நேராக என்ன ஆகுதுன்னா ஒரு டிவைடர் சர்க்யூட் போட்டிருக்காங்க. இது ஒரு டிவைடர் சர்க்யூட். இது வந்து 330 கிலோ ஓம், இது வந்து 39 கிலோ ஓம். ஓகே, இது ஒரு டிவைடர் சர்க்யூட். ஓகே, இதில் வந்து இந்த விபஸ் டைரெக்டாக இதில் உள்ள இதில் போய் இன்ஜெக்ட் ஆகி இந்த டிவைடர் சர்க்யூட் மூலமாக 0.6 வோல்ட்டாக வந்து என்ன ஆகுது கன்வெர்ட் ஆகி எங்கே போகுது அப்படின்னா பவர் ஐசிக்கு போகுது. இந்த லைன் என்ன சொல்லுவாங்கன்னா விசிடிடி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த விசிடிடி லைன் வந்து ஓகே 0.6 வோல்ட் இதில் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் வந்து என்னென்னா இது சார்ஜிங் சிம்பிளே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும், இல்லைனா இது காட்டாது. ஓகே, ஸோ இந்த லைன் இல்லைனாலும் உங்களுக்கு செட்டில் சார்ஜ் ஏறாது, சார்ஜ் சிம்பிள் காட்டாது. ஆனால் வந்து இதில் உங்களுக்கு 4.2 வோல்ட் அவுட் ஆகும், ஆனால் என்னது பேட்டரியில் சார்ஜ் ஏறாது. ஓகேயா, ஸோ அந்த ஆம்பியர் இன்க்ரிமெண்ட் வந்து நடக்காது, சார்ஜ் ஏறாது, உங்களுக்கு பெர்சன்டேஜ் கூடவும் தெரியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த விசிடிடி லைன். நெக்ஸ்ட் லைன் வந்து என்னென்னா சார்ஜ் எல்டிஓன்னு ஒரு லைன் வரும். அது டைரெக்டாக இந்த விபஸ்லேருந்து இப்போ எப்படி நேராக வந்து இந்த 5 வோல்ட்டு இந்த 7.5 கிலோ ஓம் ரெசிஸ்டர் மூலமாக வந்து 2.8 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி உள்ளே வருது. இந்த லைன் என்ன ஆகுதுன்னா சார்ஜ் எல்டிஓன்னு சொல்லுவோம். இந்த லைன் பிரேக் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூயல் கேஜ் செக்ஷன் ஒர்க் ஆகாது, சார்ஜ் வந்து இனிஷியலைஸ் ஆகாது. ஓகேயா, சார்ஜ் கட் ஆயிரும். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 0.6 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு உடனே கட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா, இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியமான லைன். நீங்கள் வந்து சார்ஜிங் செக்ஷனை பார்க்கும்போது இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த விசிடிடி லைனு சார்ஜ் எல்டிஓ, அதுக்கப்புறம் கரண்ட் சென்ஸ் பாசிட்டிவ் கரண்ட் சென்ஸ் நெகட்டிவ், இது எல்லாமே கிளியராக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். செக் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபால்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓகே,
சில போன் சார் அந்த சார்ஜ் இப்போ போட்டோன்னு 0.6 ஆம்பியர் எடுத்துட்டு திருப்பி ரிப்பீட் ஆகி கட்டாகி திருப்பியும் அதே மாதிரி வந்து இப்படி நிற்கிறதுனா என்ன பிரச்சனை? கட்டாயி மறுபடியும் 0.6 ஆம்ஸ் கட்டாயி 0.6 நிக்குதா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எப்படின்னா ஒண்ணு உள்ள பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகி கிடக்கும். ஓகேயா? வேற பேட்டரி போட்டு பார்த்தாலும் அதே இதுதான் வேணுது. போன் ஒன்னாவது ஒன்னாயினா 0.6 ஆம்பியர் எடுக்குது, சார்ஜ் இண்டிகேட் காட்டுது இல்லை. என்ன மாடல் சொல்லுங்க? A13 Y30 A13 A13 சாம்சங் இல்லைன்னா M02s M02sக்கு டயக்ராம் இருக்கு. M02s M02s வந்து என்ன சிப்செட் அது? மீடியாடெக் குவால்காம் சிப்செட்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ குவால்காம் சிப்செட்டை பொறுத்தவரை அது நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சில ஐசியில் வந்து அந்த பர்டிகுலர் அந்த மாடலை வச்சு அந்த ஃபால்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ சார்ஜிங் ஐசியில் இந்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாடல் நம்ம பார்க்கும்போது அதில் உங்களுக்கு என்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஜென்ரலாக காமனாக வந்து உங்களுக்கு இந்த 0.6 ஆம்ஸ் கட்டாயி மறுபடியும் ஆகிறது வந்து ஒன்று பேட்டரி வந்து உள்ள மேக்ஸிமம் இப்போ இன்பில்ட் பேட்டரியில் உள்ள கலந்து கிடக்கும். அப்படி கலந்து கிடந்துச்சுன்னா உங்களுக்கு 0.6 ஆம்ஸில் வந்து என்ன ஆகும்னா மாறி மாறி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது பிரச்சனை வந்து என்னன்னா அது வந்து ஒரு சிலது வந்து என்னன்னா இந்த அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் தனியாக ஐசி இருக்கும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சுவிட்சிங் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த 0.6 ஆம்ஸ்ல வந்து 0.6 ஆம்ஸ்லேயே தான் நிற்கும். அடுத்து உங்களுக்கு சுவிட்சிங் போகும், சுவிட்சிங் ஆகாது, மறுபடியும் உடனே 0.6 ஆம்ஸ்லேருந்து வரும். ஓகே, ஸோ இந்த அது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் காம்பினேஷன்ல இருக்கா? நம்ம பேட்டரியில போன் ஆன் பண்ண பேட்டரியில 38% பேட்டரி இது காட்டுது. வேற பேட்டரி போன் ஆன் பண்ண அதே தான் வருது. நான் போட்டி ஒன் பண்ணோன்னா 38. அப்போ அவனை பண்ணுங்க சுஜீவன். இப்போ எனக்கு அந்த ஐசியோட அந்த மாடல் நம்பர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நான் அதில் என்ன ஐசி இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த அதுக்குள்ள பர்டிகுலராக அந்த கரெக்டான லைன் எந்த லைனில் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு போட்டு விட்றேன். போர்னியோ இருக்கால பாயசம் பார்க்கலாம். போர்னியோலையா? சரி, ஓகே. மாடல் என்ன சொன்னீங்க? சாம்சங் A30 A135 இருக்குங்க. A135 335 இல்ல 135 A125 135 135 ஓகே. 13 அடுத்து சர்ச். இதுல அந்த PMID அது ஒண்ணும் இல்லையா சார்? அந்த பவர் ஐசிக்கு ஒரு இது இந்த ஐசிக்கு எல்லா சார்ஜிங் ஐஸ்லயும் PMID இருக்கும் கண்டிப்பா. ஓகே, PMID வந்து PMID வந்து மேக்ஸிமம் இந்த சொல்யூஷன்ல ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வந்து ஸ்கீமாட்டிக்ல தான் வந்து PMID இருக்கும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு மேல இருக்கிற கெபாசிட்டர் தான் கரண்ட் சென்டர். இல்ல PMID வந்து கரண்ட் சென்ஸ் ரெசிஸ்டர் கிடையாது. PMID வந்து நம்ம சார்ஜ் அதாவது விபஸ் உள்ள என்டர் ஆயிட்டா அப்படின்னு பாக்குறது தான். அந்த கெபாசிட்டர் வந்து சொன்னீங்க சார். கெபாசிட்டர் வந்து அந்த PMID கெபாசிட்டர் வந்து நம்ம ஜஸ்ட் அத நீங்க பூட் கெபாசிட்டர் சொல்றீங்களா? பூட் கெபாசிட்டர். பூட் கெபாசிட்டர் என்ன பண்ணுதுன்னா அது வந்து சார்ஜ் அவுட் ஆகுது இல்லையா? நம்ம விபேட்டுக்கு சார்ஜ் அவுட் புல் பண்ணி அவுட் பண்றதுக்கு உள்ள இன்டர்னலா மாஸ்பெட்டை ட்ரிகர் பண்றதுக்காக அந்த பூட் கெபாசிட்டர் வச்சிருப்பாங்க. இப்போ மாடல் இருக்கு. இதுலயும் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் இதை பார்த்தாலே என்ன அது இந்த கெபாசிட்டி நான் சொல்லிடுவேன். என்ன இருக்குல்லையா? இந்த கெபாசிட்டி செக் பண்ணி பாருங்க.
ஆ. சரியா? ம். ஏன்னா பூட் கெப்பாசிட்டி இதுல வந்து எப்படி சின்ன சார் சைஸ்ல தான். சின்ன சைஸ்ல இருக்கு. இதுல எப்படி வோல்ட் என்ன செக் பண்ணுமா சார்? இல்ல கெப்பாசிட்டி இல்லாம என்ன இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பாருங்க. அதுல 8 வோல்டேஜ் வரணும். அதுல 8 வோல்டேஜ் வரணுமே. ஒன் சைடு விபிஹெச் வோல்ட் வரும், அதர் சைடு 8 வோல்ட் வரும். சரியா? அதுல எல்லா ஐசியும் மாத்தி பார்த்தாச்சு, கெப்பாசிட்டர் எல்லாம் மாத்தி பார்த்துட்டு கோயில் நீங்க ஆக்சுவலா ஐசியே வேற ஐசி போட்டு பார்த்தீங்களா? ஒரு ஐசி போட்டு ஒரு டேமேஜ் ஆன போட்டு வந்து அதை ஐசி போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்து ரெடி ஆகல. இதுல இருக்கிற எல்லாம் மாத்தி வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வந்துட்டு. ஆக்சுவலா இந்த நீங்க சொல்ற இந்த மாடல் சார்ஜிங் ஐசி இருக்கு இல்லையா, இது வந்து புதுசா இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் வேற செட்ல நீங்க இந்த சார்ஜிங் ஐசி பார்க்க முடியாது. இப்போ லேட்டஸ்டா சாம்சங்ல இருந்து போட்டிருக்கிறது அதே மாடல் இதுதான் புரோக்கன் ஆன இதுல வந்து அதுல எடுத்து போட்டு உடஞ்ச போட்டு. அது ஓகே, அது ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சார்ஜிங் ஐசி வந்து ஒரு ஃபெமிலியரான ஐசி கிடையாது, பாப்புலரான ஐசி கிடையாது. இப்போ லேட்டஸ்டா வந்த மாடல் உள்ள ஐசி. ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அப்படி வந்து கட் ஆகுது அப்படின்னா ஒன்று பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஓயூபி ஜம்பர் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓயூபி கட்டாம வருது சார் 5 வோல்ட். இல்ல பிரச்சனை இல்லை, ஓவிபினாலே பிரச்சனை வரும். ஓவிபியை ஃபர்ஸ்ட் நான் ஓவிபியை ரிமூவ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஓவிபியை ஜம்பர் போடுங்க. ஜம்பர் போட்டுட்டு பாருங்க, ஜம்பர் போட்டு கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஸோ ஜம்பர் போட்டு கிளியர் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது இந்த பூட் கெப்பாசிட்டி செக் பண்ணுங்க. பூட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஓகே, பூட் கெப்பாசிட்டி செக் பண்ணி இப்போ பிஎம்ஐடின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த பிஎம்ஐடினால சார்ஜிங் பிரச்சனை ஒன்றும் வராது. இப்போ நான் இந்த பிஎம்ஐடி சொன்னேன் இல்லையா, இந்த பிஎம்ஐடி கெப்பாசிட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணா கூட சார்ஜிங் அதுக்கு எந்த எஃபெக்டும் காட்டாது. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா உள்ள விபஸ் என்ட்ரு ஆகிட்டுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் பாலைஸ் இருக்கும், உள்ள விபஸ் என்ட்ரு ஆயிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பிஎம்ஐடியில் உள்ள கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. ஓகே, பிசிடிடி வேற இல்லைன்னா